திருமணத்திற்கு மீறிய உறவை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. ஓகே. நான் கண்டிக்கிறே முடியல, நான் பேசி பார்க்கவே முடியல. அவங்க மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி எஸ்எஸ்சி பேசியிருப்பாரு, சோபாமா பேசியிருப்பாங்க, இவங்க சங்கீதா தரப்பு குடும்பத்துல இருந்து பேசியிருப்பாங்க. யார் பேசினாலும் நான் கேட்க மாட்டேன், நான் செய்யறதை செஞ்சுட்டு இருப்பேன்னு இருக்காரு. வேற வழியே இல்லாமல் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் நான் போறேன். லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இது மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு, பொருளாதார ரீதியாக நான் முடக்கிறார். நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கங்க, நான் வீட்டிலேயே முடங்கி இருக்கேன், நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன், உனக்கு கார் நான் கொடுக்க மாட்டேன். ஒரு கணவர், நான் காருக்கு சாவி எடுத்து வச்சுருவேன், என்ன பண்ணுவேன், நீ எப்படி போவேன்? இவங்க ஊபரோ ஓலாவோ போட்டு போக முடியாது. ஏன்னா அது இவருக்கு தான் கேடு. ஏன்னா என்ன உச்ச கேரியர் உச்சம்ங்கிற உன் மனைவியை வந்து ஓலா ஊபரை போட்டு அனுப்புற, கார் கூட இல்லையா, ஒரு டிரைவர் கொடுக்க மாட்டேன், இப்படி தான் யோசிப்பாங்க. அதனால அவங்க அதையும் மனசில் கன்சிடர் பண்ணி தான் பேசாமல் இருக்கிறாங்க. நான் வெளியே போகக்கூடாது, வெளியே போக முடியாது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் என் உறவினர்கிட்ட பேசக்கூட முடியாது. இந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் அனுபவிச்சு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபிசிக்கல் அட்டாக் எதுவும் இல்லை, அவங்களோட இது ஃபிசிக்கல் அபியூஸுங்கிறது இல்லை. ஆனால் மன ரீதியாக எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த டார்ச்சர் பண்ணுறாரு. தொடர்ச்சியாக நீங்கள் வெளியே போகிறாரு, அந்த நடிகையோட சுற்றுறாரு, வெளிநாடுகளுக்கு போகிறாரு, ட்ரிப்பு போகிறாரு.